பார்க்கலாமா இன்றைக்கி யார் வின் பண்ணுறா? என் ஃப்ரெண்டோட அப்பா பயங்கர கிரிக்கெட் வெறிங்க. அவர் ஒரு தடவை ஒரு பெட்டு வச்சார் 50 ரூபா, இன்றைக்கி இந்த டீம் தான் ஜெயிக்கும்னு. ஆனால் அவர் 100 ரூபா தோத்தார். அடுத்த நாள் ஹைலைட்டுக்கும் பெட்டு வச்சிட்டார். அவருக்கு தெரில ஹைலைட்லாம் திருப்பி அதே தான் வரும் தெரில. ஆர்வம் பார்க்குறியா திரும்பி அவர் அதுக்கு இன்னொரு 50 ரூபா பெட்டு வச்சு கொடுத்துட்டார். ஸோ இது மாதிரி கிரிக்கெட் ஆர்வன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ சம்டைம்ஸ் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெரைட்டி கிரிக்கெட்டில் இவங்கெல்லாம் போய் விளையாடினா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ உலகநாயகன் கமல்ஹாசன் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? ஓகே, வெரி குட் வெரி குட். பின்னாடியிலேருந்து கை தூக்கியிருக்காங்க, வெரி குட். கைத்தட்டுங்க. நிறைய ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. ஸோ கமல் சார் ஃபேன்ஸ் அப்படிங்கிறதுனால கமல் சார் கிரிக்கெட் விளையாட போகிறாரு, போய் அவர் அவுட் ஆகிடுறார். ஸோ அவர் அவுட் ஆகிட்டா எல்லாரும் ஒரு காரணம் சொல்லுவாங்களே, இன்றைக்கி வெதர் சரியில்லை, பிச்சு சரியில்லை, விண்டு சரியில்லை, ஏதாவது ஒரு காரணம் ஒரு ரீசன் சொல்லுவாங்க. இன்றைக்கி கமல் சார் ஒரு ரீசன் சொல்ல போகிறாரு. ஸோ அவர் அவுட் ஆகிட்டார். ஸோ உங்களுடைய பலத்த கரவொலியோடு உலகநாயகன் கமல்ஹாசன் அவுட் ஆகிட்டு வர்றார். சார் ஏன் சார் அவுட் ஆகிட்டீங்க? இட் வாஸ் அ குட் கேம். எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. அது எங்களுக்கு தெரியுது சார், நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். பட் நீங்கள் ஏன் அவுட் ஆகிட்டீங்க? பேசிக்கலி ஐ எம் எ லெஃப்ட் ஹேண்ட் பிளேயர். நான் அந்த கரெக்டாக அந்த கார்ட்லாம் எடுத்து நின்னேன். திஸ் கார்டு எனக்கு அந்த கார்டில் நம்பிக்கை இல்லை, நான் இந்த கார்டில் நல்ல நம்பிக்கை உண்டு. சரியாக நின்றுட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் அந்த பெரிய ஸ்க்ரீனில் என்ன காமிச்சிட்டு இருந்தாங்க. எஸ் சார், எல்சிடி ஸ்க்ரீனில். நோ, இட்ஸ் எல்இடி. எல்சிடி இஸ் அ டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி. எல்இடி இஸ் அ டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி. ஸோ வாட் யூ ஆர் வாட்சிங் ஹியர் இஸ் எல்சிடி ப்ரொஜெக்டர் அண்ட் தட்ஸ் டோட்டலி. சார் அதை கேட்கல, நீங்கள் அவுட் ஆகிட்டீங்கன்னா. எக்ஸாக்ட்லி. அந்த பெரிய ஸ்க்ரீனில் என்ன காமிச்சிட்டே இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அது அடிப்படையில் நான் சினிமாக்காரன் என்பதனால் அங்கு தெரியும் ஒவ்வொரு காட்சியும் நான் ரசித்து கொண்டிருந்தேன். டக்குன்னு கேமராவை லைட்டாக பேன் பண்ணிட்டாங்க. அது ஏன் அப்படி பேன் பண்ணிட்டாங்க ஏய் அப்படின்னா அவங்களுக்கு கேட்காது. ஏன்னா அவர் அவ்வளோ தூரத்தில் இருக்கார், வாக்கி டாக்கிலாம் வச்சுட்டு வேறு நிற்கிறாரு. இந்த பக்கத்தில் இருக்கிறவர்னா அவருக்காவது கேட்கணும்னு பார்த்தா அவர் என்ன வீடியோ எடுக்கல, வேறு ஆளை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். அதனால் அவருக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. அவருக்கு கேட்கலன்ன உடனே ஏய் அப்படி கத்தினேன். ஸ்டம்பில் தேர் இஸ் அ மைக் அண்ட் கேமரா, யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் டெக்னாலஜி. இதன் மூலமாக அவர்களுக்கு அங்கே கேட்கலாம் என்பதற்காக ஐ எம் டாக்கிங் ஃப்ரம் ஸ்டம்ப், கொஞ்சம் ஃப்ரேமை நகர்த்துங்கன்னு. அவங்க கேட்கல. நீங்கள் நகர்த்தலைன்னா என்ன, நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு. யா தட்ஸ் அ குட் ஃப்ரேம் அப்படின்னு பக்காவா நின்னாங்க. மூணுமே ஆமாம், நான் அதை பற்றி கவலைப்படல. வாங்க அந்த பக்கம் 3 இருக்கு, லெட்ஸ் கோ அண்ட் ப்ளே தேர் அப்படின்னு. இது இந்த ஆட்டத்தில் செல்லாதுன்ட்டாங்க. ஏன் இந்த அநீதி? எல்லாருக்கும் 3 ஸ்டெம்பு கொடுங்க. அவ்வளோ இடம் இருக்குல்ல, எல்லாரும் அங்கங்கே ஸ்டம்பை நட்டுட்டு விளையாடிட்டு இருக்க போகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நோக்கி தான் நான் சென்று கொண்டிருக்கிறேன். இது மிகவும் தட்ஸ் ராங். அதை சொல்வதற்காகத்தான் நான் இங்கே வந்தேன். இந்த வாய்ப்புக்கு மிகவும் நன்றி. எனக்கான ரசிகர் இங்கே இருக்கிறார், அவருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஸோ கமல் சார்னா பயங்கர டெக்னாலஜி ஓரியன்டாக செமையாக இருப்பார். ஸோ அவருடைய ஸ்டைலில் இதுனா, இப்போ நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? நிறைய இருப்பீங்களே, ஜோராக கை தட்டுங்க நடிகர் திலகம் ஃபேன்ஸ். நடிகர் திலகம் படம்னா அவருக்கு எவ்வளோ அடி வாங்கினாலும் பரவாயில்ல, அவர் யாரெல்லாம் அந்த படத்தில் கதையில் நேசிக்கிறாரோ அவங்கள தாங்கி சுமப்பார். பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்காகவே கடைசி வரைக்கும் தியாகம் பண்ணுவார். அப்படி தான் அவருடைய கதை இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு 2 தங்கச்சி 3 தம்பி இப்படிலாம் இருந்த நிறைய பேர் மோட்டிவேஷன் ஆனதே சிவாஜி சாரை பார்த்து தான். என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், சிவாஜி சார் மாதிரி நம்ம அப்படியே சுமக்கலாம் லைஃப் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. சிவாஜி சார் அந்த மாதிரி கிரிக்கெட் ஆட போனார். அங்கே போனோன்னே ஒரு பால் கூட அடிக்கவே இல்லை. அவர் பாட்டு நிற்கிறாரு,
யாராவே ஒரு பாலும் அடிக்கலை, எல்லா பாலும் விட்டுட்டு அப்படியே நிற்கிறார். கூப்பிட்டு கேட்டாங்க, அவுட் ஆகிட்டு வந்துட்டார். ஏன் சார் நீங்கள் ஒரு பால் கூட அடிக்கலை, என்ன சார்? ஏய் என்னடாவே என்ன பேச்சு பேசுகிறா, நாடு பார்த்துக்கிட்டு இருக்கே, ஆரம்பத்துல இருந்து பாலடி பாலடி பாலடி. பாலு என் தம்பிடா, அவனை நான் எப்படி அடிப்பேன்? ஒரு 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 வார்த்தை பேசுறீங்கடா, கெட்ட கோவம் வருடா சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா தான் பின்னால் நின்ன ஒரு தம்பி சொன்னா, ஐயா உங்கள் தம்பி பாலுவை சொல்லலை, அதோ உருண்டையா ஒன்று போடுறாடே, அந்த பால் அடிக்கிறோடா. 2 ரன் அடித்தா நம்ம டீம் ஜெயிச்சிரும். டக்குன்னு அடிக்கேட்டாங்க, அவ்வளோதானே, போடுறாப்பா போடுற டபால் அடிச்சு விட்டு ஜெயிச்சிட்டடா அப்படின்னு கேட்டேன். இல்லடே, நீங்கள் இங்கிருந்து அந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, அங்கே கோடு போட்டிருக்கே, அங்கே போய் நின்னாதான் ஜெயிக்கணும். நாடும் அந்த ஸ்டெப்பை நோக்கி போடட்டா, ரன் அவுட்டுடா அவுட்டா. சார் நீங்கள் ரன் அவுட் ஆனதை நாங்கள் வீடியோ எடுத்து வச்சுருக்கோம், போட்டு காட்டுறோம், நீங்கள் எப்படி ஓடுனீங்கன்னு பாருங்கள். நீங்கள் போய் சேர்றதுக்குள்ள அம்பையர் பெயில்ஸ் எடுத்துட்டு, ஸ்டம்பெல்லாம் எடுத்துட்டு, பிச்சு மேலே துணியெல்லாம் போட்டு மூடிட்டு, லைட்டெல்லாம் வேற ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க சார். நீங்கள் என்னென்னா போய் நின்றுட்டு ஜெயிச்சிட்டடா அப்படின்னு கேட்குறீங்க. கடைசியாக அவங்கள பேட்டி எடுத்துகிட்டு போகணுன்னு தான் சார் நான் வெயிட் பண்ணேன். ஸோ தட் வாஸ் ஃபார் நடிகர் திலகம் ஃபேன்ஸ். அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? அடடட, கை தட்டு பலமாக இருக்கணுமே ரஜினி சார் ஃபேன்ஸ்னா. அதாவது ஃபார்முலா ஒரு நடிகர்களுக்கு ஒரு மாதிரி. சிவாஜி சார்னா சுமையை தாங்குவார் பார்த்தீங்களா, பால் அடினா கூட என் தம்பி பாலுடா ஃபீல் பண்ணுற மாதிரி. இப்போ ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னா நம்ம வந்து ஒரு கற்பனையை ஓட்டணும் இந்த நடிகர்களுக்கு. எப்படின்னா ரஜினி சார்னா வில்லனே வந்தாலே அப்படி ஏரில் நீ பார்க்கலாம். இப்படி யாராவது அடிக்க வந்தால் அப்படின்னா அவன் விழுவான், இப்படின்னா இவன் விழுவான். இப்போ அவர் போய் கிரிக்கெட் ஆடினா என்ன ஆகும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நல்லா கற்பனை பண்ணிக்கிங்க. ரஜினி சார் போய் பிச்சில் நிற்கிறார், ஓகே, இவரே ஃபீல்ட் செட் பண்றார், பேட்டை சுத்துறார், பால் ஏர்ல நிக்குது, பேட் எடுத்துட்டு பால் கூட போறாரு. இங்க அடிக்கலாமா, அங்க அடிக்கலாமா பாக்குறாரு, பால் கூட போறாரு, பால் ஏர்லயே வருது, பவுண்டரிக்கு வந்துருச்சு, 6 ரன்ஸ். That is superstar Rajinikanth.